கல்வி என்பதை கல்விமான்கள் 4 எச்சாக பார்த்திருக்கிறார்கள். நாங்கள் வாழக்கூடிய உலகத்தில் 4G என்பது எங்களுக்கு தெரியும். அதே போல் 4H 4 எச்சுடன் மட்டுப்படுத்தப்பட்டது தான் கல்வி. அதில் ஒன்றை இழந்து விட்டாலும் கல்வி பரிபூர்ணத்துவம் பெறமாட்டாது. முதலாவது H ஹார்ட், ஆத்மீகம் நிறைந்த கல்வி, ஆத்மீகம் சார்ந்த கல்வி, ஆத்மீகத்தை வளர்த்து கொண்ட நிலையில் உள்ள கல்வி. இதைத்தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன்னை படைத்த இறைவனை ரப்பை மறக்காமல் படிப்பாயாக. மறந்த நிலையில் படிக்க முடியாது. முதலாவது H ஹார்ட். ரெண்டாவது H ஹெட், தலை, அறிவு, இன்ஃபர்மேஷன். பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டும், அறிவு மானாக கல்விமானாக இருக்க வேண்டும். மூணாவது H கை, உழைத்து வாழ தெரிய வேண்டும். லஞ்சம் வாங்கக்கூடிய கையல்ல, வட்டி வாங்கக்கூடிய கையல்ல, பிறருக்காக வேண்டி ஊதியம் செய்யக்கூடிய கையல்ல, உழைக்கக்கூடிய கை. ஒரு ஒண்டர்பிரினர்ஸ், அதாவது ஒரு தொழிலதிபராக இருந்து செயல்படக்கூடிய கை. இது மூணாவது H. நாலாவது H ஹெல்த். அதனால்தான் பாடசாலைகளை பார்க்கும் பொழுது இந்த 4 எச்சுக்குரிய இடங்களும் இருக்கும். பெரும்பாலும் பாடசாலைகளில் பள்ளிவாசல்கள், தொழுகை அறைகள், தொழுகைக்கான இடங்கள் இருக்கும். மாற்றுமத்தை சார்ந்தவருடைய பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் அங்கே வணங்கி வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்து வைத்திருப்பார்கள். அதே போன்று வகுப்பறைகள் இருக்கும், அங்கே கல்வி கற்பார்கள். லைப்ரரிகள் இருக்கும், அங்கே கல்வி படித்து வாசித்து தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்வார்கள். அதே மாதிரி தான் தொழில் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு, ஆளுமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு பாடசாலைகளில் ஏற்பாடுகள் இருந்தன அந்த காலத்தில். அதே போல தான் ஒவ்வொரு பாடசாலையிலேயும் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கும். ஓடி ஆடி துள்ளி பாய்ந்து தன்னுடைய ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்லுகின்றேன், இந்த 4 எச்சும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சரியாக, அளவாக, முறையாக கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் கல்விமான்களாக இருப்பார்கள், மனிதநேயம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள், இந்த உலகத்துக்கு சுமையில்லாதவர்களாக இருப்பார்கள். எனவே ஆத்மீகத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள், தலையையும் வளர்த்து கொள்ளுங்கள், உழைத்து வாழவும் பழகிக்கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் பழகிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய கல்வியை, தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவு ஞானத்தை பரிபூர்ணத்துவத்துடன் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.